ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சட்னிங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பூண்டுப்பல் 7லேருந்து 8 அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா 3 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணுங்க. தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கிட்டேன். சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.